வேதபாரகரும் பரிசேயரும் ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்க்கிறார்கள். ஆனால் அவ்விஷயம் பற்றி எதுவும் பேசவில்லை. மாறாக தானியேலிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். சாவு என்றால் என்ன என்று அவனுக்கு நினைவிருக்கிறதா? அவனுக்கு மறுபடியும் உயிர் வந்தபோது அவன் என்ன உணர்ந்தான்? சாவுக்கும் உயிர்ப்புக்கும் இடையில் அவன் என்ன கண்டான்? மரணத்துக்குரிய ஒரு நோய் எனக்கு ஏற்பட்டிருந்ததை நான் அறிந்திருந்தேன். அவஸ்தைப்பட்டேன். அது என்ன பயங்கரமாயிருந்தது, அதை எனக்கு நினைவூட்டாதீர்கள். ஆயினும் அதை மீண்டும் அனுபவிக்கும் நாள் ஒன்று எனக்கு வரும். ஓ ஆண்டவரே! இப்படி கூறிய தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். தான் இன்னொரு முறை மரணம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் வெளிரி போகிறான். சேசு அவனை அன்புடன் தேற்றி, மரணம் தன்னிலேயே ஒரு பரிகரிப்பாக இருக்கிறது. இருமுறை நீ மரணம் அடைவதால் உன் குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் கழுவப்படுவாய். மரணமடைந்த உடனே மோட்சத்தை சுகிப்பாய். இந்த எண்ணம் உன்னை ஒரு புனித வாழ்வு தூண்டட்டும். ஆனால் பரிசேயர்கள் அதே கேள்வியை மீண்டும் எழுப்புகிறார்கள். நீ உயிரை திரும்பவும் அடைந்தபோது என்ன உணர்ந்தாய்? இன்றையும் உணரவில்லை. நான் உயிருடன் சௌக்கியமாக ஒரு நீண்ட நல்ல உறக்கத்திலிருந்து வெளிப்படுவது போல் உணர்ந்தேன். நீ இறந்து போன ஞாபகம் உனக்கு இருந்ததா? நான் மிகவும் நோயிற்றிருந்த ஞாபகம் இருந்தது. அவஸ்தையில் இருந்த ஞாபகம், அவ்வளவுதான். மறு உலகத்தை பற்றி என்ன ஞாபகம் இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஒரு இருண்ட வழி, என் வாழ்வின் ஒரு வெறுமையான வெளி. ஒன்றும் தெரியவில்லை. அப்போ நீ சொல்கிறாய் லிம்போ இல்லை, உத்தரிக்கிற ஸ்தலம் இல்லை, நரகம் இல்லை. அவை இல்லை என்று யார் சொன்னார்கள்? அவையெல்லாம் உள்ளன. அவற்றை எனக்கு ஞாபகம் இல்லை. நீ இறந்து போனது உனக்கு நிச்சயம்தானா? அப்போது நயீம் ஊரார் ஆத்திரமடைகிறார்கள். அவன் இறந்தானா? உமக்கு வேறு என்னதான் தேவை? அவனை நாங்கள் சவப்பெட்டிக்குள் வைத்தபோது அவன் நாற்றம் எடுக்க தொடங்கிவிட்டான். எப்படியும் அந்த வாசனை களிம்புகளும் அந்த கட்டுகளும் ஒரு ராட்சதனை கூட கொன்றிருக்கும்.